ஹலோ மக்களே, வெல்கம் டு ஆர்ஜே தமிழ் ஆடியோ நாவல்ஸ். நான் தான் உங்கள் ஆர்ஜே. என்னுடைய கதைகளை கேட்டு மகிழ என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். கதையின் பெயர் அவனதிகாரம். அத்தியாயம் 33. கயல்விழி கூறியதை கேட்ட மொத்த குடும்பத்தினரும் திகைத்து நிற்க, முதலில் சுதாரித்த லட்சுமி, என்னடி சொல்ற, யார் இவன் என்று கோபமாக கேட்டார். அதற்கு ஜீவா புதியவனின் சட்டையை பிடித்து, ராமலிங்கம் வாத்தியாரோட பையன்தானே நீ என்று மிரட்டும் தோணியில் கேட்டான். கயல்விழி, மாமா என்ன பண்ணுறீங்க, அவர் மேலே இருந்து முதலில் கையை எடுங்க என்று கோபமாக கூற, வெண்ணிலா, கயல் என்ன பேசுகிற நீ என்று கயல்விழியை அதட்டினாள். என்னக்கா, உன் வீட்டுக்காரரை ஒன்று சொன்னதும் உன்னால் தாங்க முடியலையோ? இவர் எப்படி அவரோட சட்டையில் கை வைக்கலாம்? அவரை யாருன்னு நினச்சிங்க? அவர் ஒரு காலேஜுடைய ப்ரொஃபஸர். எப்படி இப்படி அவர்கிட்ட மரியாதை இல்லாமல் நீங்கள் நடந்துக்கலாம் என்றால் கோபம் மாறாமல். ஓ, காலேஜ் ப்ரொஃபஸரா? சொல்லி கொடுக்குற வாத்தியாரே இப்படி கல்யாணம் நடக்க இருக்கிற பொண்ணை இழுத்துக்கிட்டு போனா இவர்கிட்ட படிக்கிற பசங்க எப்படி நல்ல பழக்கத்தை கற்றுப்பாங்க? என்னப்பா இதுதான் நீ மற்ற பசங்களுக்கும் சொல்லி கொடுக்குறியா? உங்களுக்குள்ள விருப்பம் இருந்தா நீ என்கிட்ட வந்து நேரடியாக பேசியிருக்கணும். அதை விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ண இருந்த பொண்ணை கடைசி நேரத்தில் வந்து இப்படி தான் கூப்பிட்டு போவியா என்றார் கோபமாக சுப்பிரமணி. அதற்கு, ஐயா, என் பேர் மகேஷ், தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க என்று தன் கரம் கூப்பி மன்னிப்பு வேண்டினான். அதற்குள் வெகுண்டு எழுந்த கயல்விழி, என்ன பேசுகிறீங்க நீங்கள்? முதலில் கையை கீழே இறக்குங்க. நீங்கள் எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க? அப்பா, அவர் மேலே எந்த தப்பும் கிடையாது. அவர் வீட்டில் சொல்லலாம்னு தான் சொன்னார். நான் தான் இவங்க கிட்டையெல்லாம் சொல்கிறதும் ஒன்று தான், சொல்லாததும் ஒன்று தான்னு சொல்லி தடுத்துட்டேன். அப்படியே இவர் வந்து உங்ககிட்ட சொல்லி இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எங்களை சேர்த்து வச்சுருக்க மாட்டீங்க, பிரித்து தான் விட்டுருப்பீங்க. அதான் இப்படி கடைசி நேரத்தில் ஒன்றா வந்து நின்னா உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் தான் சொன்னேன். இந்த கயல்விழி அவளின் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் புதியவள். கயல்விழி தைரியமானவள் என்று அனைவருக்கும் தெரியும். சரியான முடிவு எடுப்பவள் என்றும் தெரியும். ஆனால் இப்படி சுயநலம் அவளுக்குள் எப்போது கலந்தது என்பது யாருக்கும் தெரியவில்லை. வெண்ணிலா, இப்போ இவ்வளவு தெளிவாக பேசுகிறிய கயல், உன்னால் அங்கே பாரு யாழினியுடைய நிலைமையை என்று மணவரையை நோக்கி கை காட்டினாள். இன்னும் கண்ணீர் வற்றாத ஊற்றாய் கண்களில் கொட்டி கொண்டிருக்க அதிர்ச்சி மாறாத முகத்துடன் அமர்ந்திருந்தாள் யாழினி. அதற்கும் குடும்பத்தினரிடம் எகிரிய கயல், என்னப்பா நடக்குது இங்க? அவ சின்ன பொண்ணு, நான் இல்லை என்றதும் அவளை பிடிச்சு கட்டி வச்சிட்டீங்களா? என்ன ஆளுங்க நீங்கள் எல்லாம்? அவளை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தீங்களா என்று படபடவென பொறிந்தாள். மரகதம் பாட்டி, வாயை மூடு கயல், தப்பெல்லாம் நீ பண்ணிட்டு எங்கள் மேலே பழி சொல்கிறியா? உங்கள் அப்பா மேல் படிப்பு படிக்க வைக்க மாட்டேன்னு தான் சொன்னான். அதுக்காக விருப்பமில்லாத கல்யாணத்தை நடத்துவேன்னு சொல்லலையே. வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜீவாவை பிடிச்சிருக்கான்னு கேட்டு தானே கட்டி கொடுத்தோம். அப்படி இருக்கும்போது உன்னை மட்டும் பிடிக்காத இடத்தில் கட்டி கொடுப்பாங்கன்னு நீயே எப்படி நினச்சிக்கலாம்? இப்போ யாழினி இப்படி உட்கார்ந்துருக்கிறதுக்கு முழு காரணம் நீதான் என்று கயல்விழியை சாடினார். என்ன பாட்டி சொல்கிறீங்க? எந்த தப்பு நடந்தாலும் அதுக்கு நான் தான் காரணமா? ஏன் அவளுக்கு வாய் இல்லை? இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்ல வேண்டியது தானே? சின்ன வயசில் இருந்து கல்யாணம் பண்ணால் ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லி சொல்லி வளர்த்தீங்கல்ல. அதான் தன்னோட சொந்த அக்கா காணாமல் போனதும் நல்லதாக போச்சுன்னு மணவரையில் ஏறி அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்று கோபத்தில் வார்த்தையை விட்டாள். இவள் கூறுவதை கேட்டு திகைத்த யாழினி என்ன பதில் கூறுவது என்று தெரியாமல் அமர்ந்திருந்தாள். தன்மேல்தான் தவறோ? அவசரப்பட்டு விட்டோமோ? சிறு வயது முதல் விளையாட்டாக பேசியது இப்படி தனக்கே இழுக்காக அமைந்து விட்டதே என்ற வருத்தத்துடன் யாரின் முகத்தையும் பார்க்க முடியாமல் கூனி குறுகி உடல் கூசி தலை குனிந்து அமர்ந்திருந்தாள். மேலும் அபிமன்யு தன்னை பற்றி என்ன நினைப்பான்? ஏற்கனவே வாய்க்கு வந்ததை பேசுபவன், கோபக்காரன். தற்பொழுது இவள் கூறுவதை கேட்டு அவனும் கல்யாணத்திற்காக அலைந்தோம் என்று எண்ணிவிடுவானோ என்று ஏனென்றே தெரியாமல் பயம் தொற்றிக்கொண்டது. அவன் நினைத்தால் தனக்கென்ன என்று எண்ணாமல் தாலி கட்டியவுடன் புதிய உரிமை உணர்வு எழுந்துவிட்டது யாழினிக்கு. இதுதான் மஞ்சள் கயிறின் மேஜிக்கோ? இவளிடம் என்ன எடுத்து கூறினாலும் இவளுக்கு புரியாது என்று மொத்த குடும்பத்தினருக்கும் புரிந்தது. சரி, அவன்தான் வேணும்னு போயிட்டல்ல, இப்போ எதுக்குடி இங்கே வந்து நிற்கிற என்று கோபமாக கேட்டார் லட்சுமி. நான் எவன் கூடயோ ஓடி போயிட்டேன்னு என் பெயரில் தப்பு வந்துடக்கூடாதுல்லம்மா, அதான் வந்தேன். எனக்கு பிடிச்ச மாதிரி மாப்பிள்ளை எனக்கு அமைந்திருக்கிறார். கூடிய சீக்கிரம் எங்களுக்கு கல்யாணம் நடக்கப் போகுது. என்னால் முடியாமல் போன படிப்பை இனிமேல் படிக்க போகிறேன் என்று சவால் விடுவது போல் கூறிவிட்டு, வாங்க மகேஷ் போகலாம் என்று அவனது கையை பிடித்து இழுத்து கொண்டு அவ்விடத்தை விட்டு சென்று விட்டாள். அவள் சென்ற பிறகு புயல் அடித்து ஓய்ந்தாற்போல் அமைதியாகிவிட்டது. வேலுச்சாமி தாத்தா எதுவும் பேசவில்லை.
அவர்தானே கயல்விழிக்காக அபிமன்யுவை மாப்பிள்ளை கேட்டார். எப்படி, எந்த முகத்தை வைத்துக்கொண்டு வள்ளியம்மையிடம் பேசுவது என்று மௌனமாக ஓரிடத்தில் அமர்ந்து விட்டார். அவரின் நிலையை உணர்ந்த மரகதம் பாட்டி, நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க, அதான் நம்ம பேத்தி யாழினிக்கும் அபிக்கும் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சே, இவ போனா போறா என்று ஆறுதல் கூறினார். இவர்களின் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது யாழினியின் முன்பே மீராவிடம் அபிமன்யு, வாட் ரப்பிஷ் இஸ் திஸ் மாம், இரிட்டேட்டிங், என்ன குடும்பம் இது, உங்களுக்கு பொண்ணு எடுக்க வேற ஃபேமிலியே தெரியலையா என்று எரிச்சலாக கூறிவிட்டு, நான் ரூமுக்கு போகிறேன், இந்த ட்ராமாஸ் எல்லாம் முடிந்ததும் என்னை கூப்பிடுங்க என்று கூறிவிட்டு யாழினியையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு மணமகன் அறை நோக்கி சென்று விட்டான். யாழினிக்கு வழக்கம் போல் என்ன செய்வதென்று ஒன்றும் புரியவில்லை. அவள்தான் இடையில் மாட்டிக்கொண்டு விழித்தாள். இப்போது அபிமன்யுவுடன் செல்ல வேண்டுமா அல்லது தன் குடும்பத்திடம் செல்ல வேண்டுமா? ஒன்றும் புரியவில்லை அவளுக்கு. அனைத்தும் புதிதாக தோன்றியது. எந்த ஒரு உறவிற்கும் அடிப்படையே அன்புதானே. ஆனால் இவர்களின் உறவுக்கோ அடிப்படை கோபமாகி போனது. கயல்விழி சென்றதும் அனைவரும் அப்போதுதான் யாழினியை கவனித்தார்கள். மணவரையில் அமர்ந்த வாக்கிலேயே அடுத்து என்ன என்று செய்வதறியாது அழுகையுடன் அமர்ந்திருந்தாள் யாழினி. பார்ப்பதற்கே அனைவருக்கும் பாவமாகி போனது. லட்சுமி ஓடிச் சென்று தன் ஆசை மகளை அள்ளி அணைத்து கொண்டார். இந்த பொண்ணு இப்படி பண்ணுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா, எங்களை மன்னிச்சிரு, அவ பண்ண தப்புக்கு உன்னை வச்சு பிராயச்சித்தம் பண்ணுற மாதிரி ஆகி போச்சு என்று மன்னிப்பு கேட்டார் யாழினியிடம். யாழினி, ஐயோ அம்மா, இப்படியெல்லாம் பேசாதீங்க என்றாள். சுப்பிரமணி பெண் பிள்ளைகளுக்கு விவரம் தெரிந்தது முதல் அவர் அருகில் வைத்து கொஞ்சியதோ தொட்டு பேசியதோ கிடையாது. யாழினிக்கு விவரம் தெரிந்து முதல் முறை சுப்பிரமணி யாழினியின் தலையை இப்போதுதான் தடவி கொடுக்கிறார். கலங்கிய குரலில், அப்பாவை மன்னிச்சிருமா என்றார். தன் அப்பாவிற்கு இப்படியெல்லாம் கூட பேச தெரியுமா என்று திகைத்து பார்த்த யாழினி அவர் மன்னிப்பை யாசிப்பதை புரிந்து, உங்க மேல எந்த தப்பும் இல்லப்பா, அக்கா பண்ணதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, என் தலையில் இப்படிதான் நடக்கணும்னு எழுதியிருக்கு என்று கூறினாள். சரியாக அந்த நேரம் பார்த்து அபிமன்யு மணமகன் அறையை விட்டு வெளியே வந்தவன் இவள் கூறிய கடைசி வாக்கியத்தை மட்டும் அரைகுறையாக கேட்டுவிட்டு, என்ன கல்யாணம் பண்ணது உனக்கு தலையெழுத்தா என்று மனதிற்குள் தேவையில்லாத வன்மத்தை மேலும் மேலும் வளர்த்தான். மீராவிடம், கிளம்புங்கம்மாம், ஊருக்கு போகலாம் என்றான். குடும்பத்தினர் மொத்த பேரும் பதறியபடி, என்ன அபி சொல்கிற, இப்போதான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு, இன்னும் பொண்ணு வீட்டுக்கு கூட போகலப்பா, சில சடங்குகள் எல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு என்றார் மீரா. இது என்ன முறைப்படி பேசி வச்சு பண்ண கல்யாணமா? திடீர்னு நடந்த கல்யாணம் தானே, அதெல்லாம் ஒரு மண்ணும் தேவையில்லை, என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நான் கிளம்புறேன், நீங்கள் வரீங்களா இல்லையா என்றான். மகேந்திரன், அபி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், இந்த நிலைமையில் நாம் இப்படியே கிளம்புனா பாவம் அவங்க என்ன நினைப்பாங்க? உன்னோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, பட் யாரும் எதிர்பார்க்காமல் நடந்த விஷயத்துக்கு அவங்களை மட்டும் ப்ளே பண்ண முடியாது என்று எடுத்துரைத்தார். இவர்கள் கூறிய எதையும் கேட்பதற்கு அபி தயாராக இல்லை. ஓகே, நீங்கள் எல்லாம் இங்கேயே இருந்து சடங்குகளை எல்லாம் முடிச்சிட்டு வாங்க, நான் கிளம்புறேன் என்று கூறியவன் வெளியேற எத்தனைக்கும் முன்பு யாழினியை திரும்பி பார்த்து, நீ என்ன என் கூட வரப்போறியா இல்லை உங்கள் அப்பா வீட்டிலேயே இருக்க போறியா என்று தன் ஒற்றை புருவத்தை ஏற்றி கேட்டான். இவனின் கேள்வியில் திகைத்த யாழினி முதல் முறை இப்படி ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்கிறாள். எப்படி கையாள்வது என்று தெரியாமல் திருவென விழித்தவாறு நின்றவளை, சுப்பிரமணி, நீ போமா என்றார். உடனே அபிமன்யுவுடன் சென்று விட்டாள். செல்லும் வழியெல்லாம் திரும்பி திரும்பி தன் குடும்பத்தினரை ஏக்கமாக பார்த்து கொண்டு சென்ற யாழினியை பார்க்க இவர்களுக்கு பாவமாக தெரிந்தது. முதல் முறை மாப்பிள்ளையை பற்றி நன்கு விசாரிக்காமல் விட்டுவிட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சி சுப்பிரமணிக்குள் குடிகொண்டது. ஜீவாவிற்கோ சூழ்நிலை கையை மீறி போனதில் தடுக்கவும் முடியவில்லை, பார்வையாளராக பார்க்கவும் முடியவில்லை. மனதில் பாரத்தோடு செல்லும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றவன் அபிமன்யு காருக்குள் ஏறும் நொடி, அபிமன்யு, ஒரு நிமிஷம் என்று அழைத்தான். கோபமும் எரிச்சலும் கலந்து திரும்பி ஜீவாவை பார்த்து முறைத்தவன், கால் மீ சார் என்றான். அதில் திகைத்த ஜீவா, இவனின் குணம் தெரிந்தது தானே என்று எண்ணியவன், ஓகே சார் என்றான். யாழினிக்கு தான் இதை ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. தன் ஜீவா மாமாவை சார் என்று கூற சொல்லுகிறானே என்று அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தாள். ஜீவா, யாழினி சின்ன பொண்ணு, தெரியாமல் ஏதாவது தப்பு பண்ணா அவளை மன்னிச்சிருங்க சார், கொஞ்சம் பார்த்துக்கோங்க என்று கூறினான். அதற்கு நக்கலாக யாழினியை பார்த்து சிரித்தபடியே, ஏன் மேடம் இப்போதான் எல்கேஜி ஸ்கூலுக்கு போகிறாங்களா, டீச்சர்கிட்ட சொல்கிற மாதிரி என்கிட்ட வந்து சொல்கிற, சின்ன பொண்ணுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க,
இவளை பார்த்துக்கிறது ஒன்றும் என்னோட டியூட்டி கிடையாது. தப்பு பண்ணா தப்புக்கு உண்டான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் என்று யாழினியை பார்த்தவாறு திடமாக கூறி முடித்தான். யாழினிக்கு மேலும் பதட்டம் அதிகரித்து விட்டது. ஜீவாவிற்கோ ஏன் இவனிடம் பேசினோம் என்று ஆகிவிட்டது. யாழினியிடம், பார்த்துடா, ஏதாவது நான் மாமாக்கு ஃபோன் பண்ணு என்றான். சரி என்னும் விதமாக தலையை அசைத்தவள் பதில் கூறும் நிலையில் இல்லை என்பது அவளின் முகத்தை வைத்தே தெரிந்து கொண்டான் ஜீவா. வாயை திறந்தால் கண்களில் அருவி கொட்டி தீர்த்துவிடும் நிலையில் மௌனமாக அவனின் பின்னால் காரில் ஏறினாள். ஜீவா அங்கே நின்று இருந்தும் அவனை ஒரு ஆளாக கூட பொருட்படுத்தாத அபிமன்யு ஜீவாவின் முன்பே, ஏய் இடியட், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் என்ன உனக்கு கார் டிரைவரா? மகாராணி சொகுசா பின்னாடி உக்காந்துக்கிட்டு வரீங்க என்று கத்தினான். மேலும் மேலும் இவனின் பேச்சிலும் அதட்டலிலும் முற்றிலுமாக உடைந்து போனாள் யாழினி. கண்களில் கண்ணீர் விளிம்பில் தொங்கிக் கொண்டிருக்க, முன்னாடி வந்து உட்கார் என்று பற்களை கடித்து கொண்டு கூறினான். உடனே டக்கென்று கதவை திறந்து கொண்டு இறங்கியவள் அவசர அவசரமாக முன்னிருக்கைக்கு மாறினாள். இப்படி நடந்து கொள்கிறானே என்று யாழினியின் நிலையை எண்ணி மிகவும் பரிதாபமாகி போனது ஜீவாவிற்கு. காரினுள் ஏறியவள் திரும்பி ஜீவாவை பார்க்க, அதனை பார்த்த அபிமன்யு எரிச்சலுடன் ஸ்டியரிங்கில் ஒரு குத்து விட அவனின் கைகளில் அந்த கருப்பு நிற ஆடி கார் சீறிப்பாய தொடங்கியது. பெண்ணும் மாப்பிள்ளையும் இப்படி கிளம்பி சென்றதும் யாரை வைத்து சம்பிரதாயங்களை செய்வது என்று செய்வதறியாது நின்றனர் இரு குடும்பத்தினரும். மகேந்திரன், அதான் 2 பேரும் கிளம்பிட்டாங்களே, நாங்களும் கிளம்புறோம் சம்மந்தி. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அங்கே போய் செய்ய வேண்டியதை நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்கள் பொண்ணை பார்க்க நீங்கள் எப்போ வேணும்னாலும் வீட்டுக்கு வரலாம் என்று கூறினார். மகேந்திரனின் கையை பிடித்த சுப்பிரமணி, எதிர்பார்க்காமல் என்னெல்லாமோ நடந்துடுச்சு சம்மந்தி. பெரிய மனசு பண்ணி எங்களை மன்னிச்சிருங்க. யாழினியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவள் விவரம் தெரியாத பொண்ணு என்றார். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, எனக்கு யாழினியும் ஆரணி மாதிரி தான், நாங்கள் நல்லபடியாக பார்த்துக்கிறோம் என்று கூறிவிட்டு அபிமன்யுவின் குடும்பத்தினர் அங்கிருந்து விடை பெற்று சென்னையை நோக்கி புறப்பட்டனர். வீட்டிற்கு சென்ற பிறகு கூட சுப்பிரமணியனுக்கும் லட்சுமிக்கும் மனம் ஆறவில்லை. யாழினி இவர்களை திரும்பி திரும்பி பார்த்து சென்றது மணக்கண்ணின் முன்பு வந்து நின்றது. லட்சுமி, ஏங்க, நாளைக்கு மறுநாள் நாம் போய் யாழினியை பார்த்துட்டு வருவோமா என்று கேட்டார். சுப்பிரமணி, இப்போ வேண்டாம் லட்சுமி, எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் ஓயட்டும். மாப்பிள்ளை ரொம்ப கோபமாக இருக்கார், கொஞ்ச நாள் போகட்டும், அடுத்த வாரத்தில் போய் பார்ப்போம் என்றார். மரகதம் பாட்டி, அவன் நம்மளை பார்த்துக்கிட்டே போனது இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது, மனசு ஆற மாட்டேங்குது என்றார். எல்லாம் சரியா போயிடுமா, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க என்று கூறிவிட்டு எழுந்து சென்று விட்டார் சுப்பிரமணி. அபிமன்யுவின் கையில் சீறி பாய்ந்த கார் வழியில் எங்கும் நிற்காமல் நேராக சென்னையில் அவர்களின் வீட்டின் வாயிலின் முன்புதான் நின்றது. வழியெங்கும் அமைதி மட்டுமே நிலவியது. ஆனால் அவனின் கோபத்தின் அளவை காரின் வேகமே காட்டியது. இவ்வளவு பெரிய சொகுசு காரில் யாழினி இதுவரை பயணப்பட்டதே இல்லை. இதுவே முதல் முறை. மேலும் அவனின் வேகத்தில் அஞ்சி ஸ்தம்பித்து அமர்ந்து விட்டாள். வீட்டின் வாயிலில் வந்து நின்றது கூட தெரியாமல் தனக்குள்ளேயே உழன்று கொண்டு அமர்ந்திருந்தவளை, என்ன இறங்குற ஐடியா இருக்கா இல்லையா என்று கேட்டு கலைத்தான் அபிமன்யு. என்று முழித்தவள் இறங்கி வீட்டினுள் சென்றாள். இல்லை, அதை வீடு என்று கூட கூற முடியாது. பார்ப்பதற்கு ஏதோ ஒரு பெரிய மாளிகை போல் தோன்றியது யாழினிக்கு. இதுவரை அரசனூரை விட்டு தாண்டாதவள் ஏதேனும் பெரிய விசேஷம், ஜவுளி எடுக்க வேண்டும் என்றால் ஒழிய வேறு எதற்கும் டவுன் பக்கம் கூட செல்லாதவள் இப்பொழுது சென்னையில் இவ்வளவு பெரிய வீட்டை பார்த்ததும் ஆவென வாசலிலேயே நின்றுவிட்டாள். இவளின் பார்வையை ஏளனமாக பார்த்த அபிமன்யு மனதிற்குள், கல்யாணம் பண்ணா எப்படி இருக்கும்னு இனிமே உனக்கு போக போக காட்டுறேன் என்று நினைத்து கொண்டு சரசரவென படிகளை ஏறி தன் அறைக்குள் புகுந்து கொண்டான். யாழினியின் வாழ்க்கையை இனி அவன் அதிகாரத்தை கொண்டு ஆட்டி வைக்கப் போகிறானா? இனி வரும் அத்தியாயங்களில் பார்ப்போம். இந்த கதை பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி.